ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப கேஷுவலான நம்மளோட ஒரு டே ரொட்டீன். அதாவது இந்த கார்த்திகை தீபத்தப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா, அங்கேயும் ஃபுல்லாக ஏற கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் தான் பண்ணினேன். ஒரே நாளில் எல்லா வேலையும் முடித்தா தான் நான் முடிப்பேன். இதுவே நம்ம பிரித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிலாம் எடுத்து வச்சேன்னா கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடையே ஒவ்வொரு ஏரியாவாக வந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தூசி மாதிரி தான் இருந்துச்சு, பெருசாக எதுவும் அழுக்கெல்லாம் கிடையாது. ஸோ இருந்த கொஞ்சம் இதை மட்டும் அப்படியே வாஷ் பண்ணி விட்டாச்சு. இந்த டியூப் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அமேசானில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் நிறையா மாதிரி வந்துட்டு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹெட்டை லைட்டாக வந்துட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணினா போதும். அவ்வளோ அழகாக வந்துட்டு நம்மளோட இடத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அது கார்டனிங் பர்பஸ்க்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு சொரக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டு ஒரு அவியல் மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டுட்டோம். ஒரே நேரமாக எல்லா வேலையும் முடிக்க முடியல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் வேலையை வந்து முடித்தேன். அதுக்கப்புறம் லஞ்ச் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடித்த கையோட அடுத்து வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வேலை முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. பாப்பா 2 பேருமே மாறி ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு அவ்வளோவா ஒன்றும் பெருசாக வேலை கிடையாது. விண்டோஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஏன்னா சுற்றியும் கொஞ்சம் செடி இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த இலைகள்லாம் போய் அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு க்ளீன் பண்ண தான் டைம் எடுத்துச்சு. மற்றபடியெல்லாம் ஓகே தாங்க. நான் நல்ல வேலை நேற்றே வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போகிறப்பே இல்லை இந்த விளக்கு அதுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன், எண்ணெய் இந்த மாதிரி. ஸோ பழைய விளக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அதையுமே எடுத்து காய வச்சுருந்தேன். நிழல் காய்ச்சலாக தான் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சூப்பராக காஞ்சி வந்துருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு இனி மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு செட் பண்ணணும். ஸோ பாப்பாட்ட தான் அந்த வேலையை கொடுத்துருந்தேன். நீ இதை பண்ணிட சாமி, நான் வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அந்த கலர் கோலப்படி எடுத்து பார்த்தா ஒரே ஈரமாக இருக்குது. எடுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. என்னடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வந்து 5 ரூபீஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி வந்துட்டு இந்த கோல மாவோடய இதை வந்து மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம எடுத்து விட்டால் போதும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குன்னு தான் நிறைய ஒர்க் இருந்ததுனால சுத்தமாக அதை மறந்தே போயிட்டேன். கொஞ்சம் நேரம் வெயிலில் பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அக்கா ஹெல்ப்புக்கு பண்ணாங்க. அவங்களும் சேர்ந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். பெருசாக ஒன்றும் வெயில் அடிக்கல, ஒரு மாதிரி லைட்டாக தான் மூடியாக இருந்துச்சு. அதுக்கு சுத்தமாக பார்த்திங்கன்னா காயவே இல்லை. நேரம் வேறு ஆகிக்கிட்டே இருக்குது. கோலம் போட்டு முடிக்கணும், அதுக்கப்புறம் கலர் அடிக்கணும், எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே தலை சுற்றுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டீயை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டீ தான் போட்டு சாப்பிட்டோம். சரி அதுக்குள்ளே வந்துட்டு அப்பத்துக்கு ரெடி பண்ணிடலாம், ஏன்னா அது மாவு கொஞ்சம் ஊறுறதுக்கெலாம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அரிசி மாவில் தான் அப்பம் பண்ணினேன். நான் அரிசியெல்லாம் ஊற வச்செல்லாம் பண்ணலை, சும்மா ஜஸ்ட்டு வீட்டில் இருந்த நார்மல் அரிசி மாவு தான் போட்டு பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஒரு கப்பு நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாமே நல்லா சூப்பராக தான் வரும். இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அரைச்சி தான் யூஸ் பண்ணணுன்னா அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், மற்றபடி டேஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதே டம்ளரில் வந்துட்டு நான் 3/4 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருந்தேன். நீங்கள் வெள்ளைத்தூள் அப்படி கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து கல் மண் இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் டைரெக்டாக ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நல்லா வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வாசத்துக்கு 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் வாழைப்பழம் வந்துட்டு வீட்டில் இருந்தது தான். நாட்டுப்பழம் ஒரு 2 தான் இருந்துச்சு, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே கொஞ்சம் பெரிய பழம்னா 1 ஆட் பண்ணால் கூட போதும். நல்லா வந்துட்டு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடாவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்சியில் அடித்து எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்காது, ரொம்பவும் கெட்டியாக இருக்காது. இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். விழுகும்போது இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் மாவு விழுகணும். இது கொஞ்சம் நேரம் வந்துட்டு நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அழகாக வந்துட்டு மேலே எடுத்து விடும்போது நல்லா புசுன்னு கிடைக்கும். இது ஊறுற டைம்லேயே வந்துட்டு நான் தேங்காயை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக வந்துட்டு கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது நம்ம அப்பம் சாப்பிட்றப்ப இது வாயில் கடிபடுறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவே நம்ம நார்மல் டேஸில் இந்த அப்பம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ கொஞ்சம் கருப்பு எள்ளு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே நல்லா ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பட் இது மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த நெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த அப்பம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அந்த கீ டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சு.
நல்லா கலந்து விட்டுறணும். ஒன்ஸ் நல்லா வந்துட்டு அந்த நெய் மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி கலந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் வந்துட்டு லிக்விடாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சமாக வந்துட்டு நம்ம அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம வந்துட்டு வானலியில் எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி எடுக்கலாம். நல்லா பெருசு பெருசாக கிடைக்கும். ஷேப் வந்து கொஞ்சம் அகலமாக கிடைக்கும். பட் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணால் போதும். ஆயில் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் நான் கன்சியூம் பண்ணுறதும் எனக்கு வந்துட்டு ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி பணியாரக்கல்லில் கொஞ்சமாக ஒரு அரைவாசி கூட தேவையில்லைங்க, அதுக்கும் குறைச்சே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை வந்துட்டு ஒரு ஸ்பூனில் எடுத்து விட்டோன்னா அழகாக வந்துட்டு பந்து மாதிரி சூப்பராக வந்து கார்த்திகை அப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு தான் எண்ணெய் ஊற்றிருந்தேன். முதல்ல வந்துட்டு நிறைய ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அதில் இருந்தது எல்லாத்தையுமே வடித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெயில் தான் சுட்டு எடுத்துருந்தேன். உண்மையாலுமே ரொம்ப கம்மி எண்ணெயில் சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக வந்துட்டு கார்த்திகை அப்போ ரெடி ஆகிடுச்சு. மிதமான சூட்டில் 2 பக்கம் திருப்பி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஷேப்புமே நல்லா அந்த பணியார ஷேப்பில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் அதை விட அட்டகாசமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி பணியாரக்கல்லில் கார்த்திகை அப்பம் சுட்டு எடுத்துக்கிறலாம். இல்லை எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்துட்டு நல்லா பெருசு பெருசாக வந்துட்டு வானலியில் கூட எண்ணெய் ஆட் பண்ணி அதில் நல்லா பெருசாக விட்டு எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம இஷ்டம்தான். தெரியலங்க, ஒரு வேலைன்னு எடுத்தால் அதை நம்மளே செஞ்சால் தான் மனசுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்குது. அது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வேறு யாரோ விட்டால் கூட பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்ம அதை வந்து கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. என்ன மாதிரி தான் நீங்களுமா, இல்லை வந்துட்டு அவங்க பார்க்குறதே போதும் அப்படின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்களேன், குண்டு குண்டுன்னு குலோப் ஜாமுன் மாதிரி சூப்பராக வந்துட்டு அரிசி மாவு அப்போ ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சுடுற அப்பத்தை விட இதில் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இழுத்துருக்கும். நேரம் இதெல்லாம் ஊற வச்சு நான் வந்துட்டு சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் போய் பார்க்குறேன். அப்புறமும் அந்த கோலமாவு அப்படியே தாங்க இருக்குது. கொஞ்சம் கூட வந்துட்டு ஆறவே இல்லை. சரி பரவாயில்ல, அதனால் என்னன்னு சொல்லிட்டு சிரமம் பார்க்காம யூஸ் பண்ணாத ஒரு வடைச்சட்டியில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு கலராக ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறணும். ரொம்ப வந்துட்டு பரபரன்னு சூடு பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு சூடு பண்ணால் போதும். ரொம்ப ஹீட் பண்ணிட்டோன்னா அந்த கலர் வந்துட்டு ஒரு மாதிரி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு லைட் கலராக சேஞ்ச் ஆகிரும். அதனால் லைட்டாக வந்துட்டு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணோம்னா அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா நார்மலாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து விட்டோன்னா அழகாக வந்துட்டு விடுறதுக்கு வரும். ஸோ அதே மாதிரி எல்லா கலரையும் 1 பை 1 அதே வானலியில் போட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் ஒரு மாதிரி வெயில் இல்லாத இடங்களில் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க லாஸ்ட் மினிட்ல இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம நார்மல் ஒயிட் கோலப்பொடியையும் இதேமாதிரி வறுத்துட்டு கூட நம்ம அழகாக வந்து கோலமாக விடுறப்ப நல்லா சூப்பராக வரும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எப்போயாவது நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அந்த டைமுக்கு இந்த ஹேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாங்க மனசே நிம்மதியாச்சு. ஒரு வழி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கோலம் போடுறதுக்கும் ஆள் ரெடியாக இருக்காங்க. பாப்பா ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி இதை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பாப்பா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணாமல் அவங்க ஜஸ்ட்டு வந்துட்டு அப்படியே அதை இன்வெர்ட்டடாக அந்த மஞ்சளில் கமுத்து அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு குங்குமம் வச்சாங்க. ரொம்ப ஈஸியாக வேலை டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி அகலை வந்து கமுத்தி போட்டு எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி பண்ணி ஒரு வேலை கடகடன்னு முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா அவங்க நல்லா பெரிய குளமாக போட்டிருந்தாங்க. கலர் மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அங்கங்கே எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆல் ஓவராக பார்க்கும்போது ஓகே மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நல்ல மழை வேறு வருமோன்னு சொல்லி ஒரு பயத்திலே தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்ல வேளை மழை எதுவுமே வர கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு வேலைகளை டக்குன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ பேர் சேர்ந்து இவ்வளோ வேலை பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு வேலையுமே பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது, டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செஞ்சு பார்த்தா தாங்க தெரியுது அவ்வளோ வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஹெல்ப்புக்கெலாம் யாரும் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம்தான். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமியையும் கும்பிட்டுட்டு விளக்குக்கும் ரெடி பண்ணிட்டோம். காற்று மட்டும் கொஞ்சம் பலமாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம தான் ஹேக் யூஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அதை யூஸ் பண்ணி அழகாக எல்லா விளக்கையுமே வந்துட்டு எரிய வச்சாச்சு. முடிஞ்ச வரைக்கும் எல்லா பக்கமுமே வந்துட்டு அகல் வச்சுட்டோம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மினிட்டில் பெருசாக எதுவும் பண்ண முடியலனாலும் முடிஞ்சதை பண்ணி அழகாக நிறைவாக வந்து சாமி கும்பிட்டுட்டோம். விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் பீங்கான் விளக்கும் வாங்கியிருந்தேன். அது வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண் விளக்கும் வந்துட்டு எப்பயுமே ரெகுலராக புதுசும் வாங்குவோம், பழசும் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து பொருத்தி பசங்களே ரொம்ப ஆர்வமாக அழகாக வந்துட்டு ஃப்ரண்ட்டில் பேக்கில்னு எல்லா பக்கமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவே எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்க வந்துட்டு ஒரு வேலையை ஆசையாக அவங்க எடுத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். திருவண்ணாமலை தீபம் ஏற்றின உடனேமே நம்மளும் வந்துட்டு வீடுகளில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட வேண்டிதான். முதல் நாள் வந்து பரணி தீபம் ஏற்றுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த தீபம் வீட்டில் வந்துட்டு ஏற்றுவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு 3 நாளைக்கு கண்டினியூஸாக வைப்போம். ஃபஸ்ட்டு நாள் வைக்கும்போது ஒரு 27க்கு மேலே வந்துட்டு விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு நம்ம இஷ்டம் தான். ஆட் நம்பரில் எத்தனை வேணாலும் நம்ம ஏற்றிக்கலாம். டோட்டலாக வந்துட்டு மொத்தம் வந்துட்டு ஒரு 3 நாள் வச்சா போதும். நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி நிறையாவே வச்சுருந்தோம்.
மழை மட்டும் ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு வராமல் இருந்தால் அதுவே போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம், மழை மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே பயந்துக்கிட்டு வாசல்லாம் பெருசாலாம் போடலை. கார்த்திகை தான் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி வெளியில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கார்த்திகை தான் வந்துட்டு ஒரு மினி தீபாவளின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மோட் கொண்டு வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விளக்கெல்லாம் ஏற்றி ஒரு ஃபெஸ்டிவலை வந்துட்டு என்ஜாய் பண்ணுறது. கூடவே பட்டாசும் கொஞ்சம் நம்ம வெடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸோ தீபாவளிக்கு வாங்கினா மிச்சம் மீதி கொஞ்சம் தனியாக எக்ஸ்ட்ராவே ஆர்டர் பண்ணி பசங்களுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதை தான் எப்பயுமே எல்லா வருஷமுமே நம்ம கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வெடிக்கிறது. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் நாங்கள் கேட்டிருந்தது மட்டும் வாங்கி வச்சுருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக எப்பவும் போல தாங்க இந்த கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம், புஸ்வானம் இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும்தான் இவங்க யூஸ் பண்ணுறது. அதனால் அதை மட்டும்தான் வாங்கி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து கிளம்பும்போது ஊரில் போய் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட பிளானோட வர வேண்டியது. ஒவ்வொரு தடவையுமே பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் வேலை எதுவுமே பெருசாக முடிஞ்சபாடே இருக்காது. அதுலேயும் இந்த வேலைக்குன்னு வருவாங்க பார்த்திங்களா, நம்ம ஒரு ஒர்க்குக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேரை கூப்பிட்ருப்போம். அவங்க நம்மளை வச்சு செய்வாங்க. அதே மாதிரி தான் வருஷம் எனக்கு நடக்கும். ஸோ இந்த இயர் எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒர்க்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வேலை இப்போவாச்சும் கொஞ்சம் அந்த அளவுக்கு பெருசாக குளிரோ மழையோ கிடையாது. அப்பப்போ லைட்டாக மட்டும்தான் தூறுது. ஆனால் வந்த அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான மழை. அங்கேருந்தே மழை பிடிச்சிக்கிச்சு. பேஞ்ச மழைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமாக குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பகலில் கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஒரு ஈவினிங் போல் இல்லைன்னா நைட்டில் தான் கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது. கிளைமேட் கொஞ்சம் மூடியாக இருக்குது. மற்றபடி மேனேஜ் பண்ணுற மாதிரி தான். ஆனால் சென்னையில் தான் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாவம் அவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சீக்கிரமாக எல்லாம் நார்மல் ஆகணும். தீர அவங்களுக்கு எவ்வளோ வெடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சலிக்க எல்லா பட்டாசையுமே என் பிள்ளைங்க வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறப்பே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா சுத்தமாக வெடிக்கவே இல்லைங்க. நிறையா இத்தனைக்கும் அணில் பட்டாசு தான். அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, இந்த அளவுக்கு வெடிச்சது அதுவே போதும். பசங்க நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. நைட்டு போல் அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.